10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நாம இன்னைக்கு பயிற்சி 2.8 உள்ள அனைத்து வினாக்களும் தெளிவான விடைகளுடன் பார்க்க போறோம். பயிற்சி 2.8ல முதல் வினா பாருங்க. பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் பெருக்கு தொடர் வரிசையை பாருங்க. 5 -3 9/5 -27/25 எக்ஸெட்ரா. பாருங்க நமக்கு A என்னன்னு பாருங்க 5. அடுத்து R. R வேணும்னா என்ன செய்யணும்? அதாவது ஆறுங்கிறது பொது விகிதம். இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு இல்லையா? இரண்டாவது உறுப்பு என்ன? -3. முதல் உறுப்பு 5. பொது விகிதம் -3/5. n உறுப்புகளின் கூடுதல் பார்க்கலாம். n உறுப்புகளின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn சமம் A × 1 - R பவர் n. ஏன்னா நமக்கு R less than 1 by 1 minus R. இது ஃபார்முலா. ஃபார்முலால நம்மகிட்ட இருக்கிற மதிப்புகளை பிரதியிடலாம். A என்ன நமக்கு 5 × 1 minus R. R என்ன? -3/5. அதனுடைய அடுக்குல என்ன போடணும்? n போடணும் இல்லையா? இங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணோம் இல்லையா? அதை இங்க நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வகுத்தல் 1 minus R. Rங்கிறது என்ன நமக்கு? -3/5. இதை இன்னும் நம்ம சுருக்குவோம். சுருக்கும்போது 5 × 1 -3/5 அடுக்குல n by இது என்னவாயிரும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும் இல்லையா? இதை கூட்டும்போது இந்த 5 கொண்டு இங்க பெருக்கிக்குங்க. 5 + 3 8 வகுத்தல் 5ன்னு இருக்கும். ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருந்தா கீழே இருக்க பின்னத்தை தலைகீழ போட்டு பெருக்கிக்குவோம் இல்லையா? இப்ப என்ன கிடைக்கும்? ஏற்கனவே மேல ஒரு 5 இருக்கு. பெருக்கல் இது தலைகீழாக போகும்போது 5/8 × 1 -3/8 அடுக்குல n. 5 பெருக்கிக்குங்க. 5 25/8 × 1 -3/8 அடுக்கு n. இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பெருக்க கூடாது. ஏன்னா இந்த மைனஸ்க்கு அடுக்குல n இருக்கு. இந்த மைனஸ் வெளியே தனியா இருக்கு. இரண்டாவது வினா பார்க்கலாம். இரண்டாவது வினா 256 64 16 எக்ஸெட்ரா. பாருங்க A என்ன? 256. R என்ன? இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு இல்லையா? 64/256. 64 4ஆல பெருக்குனா 256 வரும். இது ஒரு முறை, இது 4 முறை. 1/4. Sn ஃபார்முலால போடலாம். Sn என்ன? நமக்கு R வந்து 1 விட சின்னது. கால் 1 விட சின்னது தான் இல்லையா? அதனால Sn சமம் A × 1 - R பவர் n by 1 - R. அப்ளை பண்ணுவோம். A என்ன? 256 × 1 - R. R என்ன? 1/4 அடுக்குல n by 1 - 1/4 சுருக்குவோம். ஈக்குவல் டு 256 × 1 - 1/4 அடுக்குல n by 1ல இருந்து காலை கழிக்கிறீங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/4 கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் போது கீழே இருக்க பின்னத்தை தலைகீழா போட்டு பெருக்கிக்கணும். 256 பெருக்கல் 4/3 × 1 - 1/4 அடுக்குல n சுருக்குவோம். இந்த 4 கொண்டு 256 பெருக்கிக்குவோம். 4 24க்கு 4 மீதி 2 4 5 20 2 22 2 4 8 2 10/3 × 1 - 1/4 அடுக்குல n. இரண்டாவது வினா பார்க்கலாம். 5 15 45 எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க. A என்ன நமக்கு? 5.
ஆறு என்ன 5 எதால பெருக்கியிருக்காங்க 3ஆல இல்லையா? அதனால 6 3 3 1ஐ விட பெரியது இல்லையா? n என்ன n 6 6 உறுப்புகள் வரை கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப r வந்து 1ஐ விட பெருசு. அதனால n உறுப்புகளின் கூடுதல் Sn ஃபார்முலாவுல r நாம முன்னாடி போட்டுக்கணும். r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. அப்ளை பண்ணுவோம். a இருக்கிற இடத்துல 5, r இருக்கிற இடத்துல 3 அடுக்குல n. என்னங்கிறது 6 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. அப்ப சமம் 5 இன்று 3 அடுக்கு 6 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 6 முறை எழுதி பெருக்கணும் இல்லையா? பெருக்கணும்னா 3 9 9 3 27 27 இன்று 3 81 81 பெருக்கல் இத பெருக்கிக்குங்க 9 பெருக்குனீங்கன்னா 1 9 9 8 9 72 729 அதுல 1 கழிச்சுக்குங்க 728 வகுத்தல் 3ல 1 கழிங்க 2 1 2 2 இங்க போனோம்னா 3 2 6 மீதி 1 12 6 2 12 4 2 8 பெருக்கி போடுங்க 4 20க்கு 0 மீதி 2 5 30 32 32 மீதி 3 5 3 15 3 18 1820. மூன்றாவது வினா ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் 5 அதாவது r சமம் 5. முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் S 6 சமம் 46,872. கேள்வி அதன் முதல் உறுப்பு A கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம SNக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். R நமக்கு 1ஐ விட பெரியது. அதனால SN சமம் A இன்டு R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. இதுல SN இருக்கிறதுல S6 நாம போடுவோம். 46,872 சமம் A இன்டு R பவர் n. R என்ன 5 n என்ன நமக்கு 6 கணக்குல கொடுத்திருக்காங்க. 6 கழித்தல் 1 வகுத்தல் 5 மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். A இன்டு 5 அடுக்கு 6 அப்படின்னா என்ன 5 6 முறை நாம போட்டு பெருக்குவோம். பெருக்கும்போது இதை பெருக்குனீங்கன்னா 125. இதை பெருக்குனாவும் 125. 125 125ஓட பெருக்கும்போது நமக்கு 15,625 கிடைக்கும். அதுல இருந்து 1 நீங்க கழிச்சிடுறீங்க. அப்படின்னா 15,624 வகுத்தல் 4 கிடைக்கும். 4வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 1 4 4 இங்க அடிச்சோம்னா 3 4 12 மீதி 3 36 9 4 36 2ல 4ல 0 போட்டுக்குங்க 24 6 4 24. நமக்கு A தான் வேணும். அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த 3906 கொண்டு போய் 46,872 வகுத்துருவோம். ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 1 2 2 9 2 18 I 2 10 3 2 6 மேல அடிச்சோம்னா 2 2 4 3 2 6 4 2 8 3 2 6 6 2 12. பாருங்க இப்போ மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். இதுல எத்தனை முறை இருக்கு? 6 3 18 மீதி 1 15 I 3 15 1 3 3. இங்கேயும் மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 7 3 21 மிச்சம் 2 24 8 3 24 1 3 3 2 3 6. மறுபடியும் மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிக்கலாம். 2 3 6 1 3 3 7 3 21. எங்க அடிச்சோம்னா 2 3 6 மிச்சம் 1 18 6 3 18 0 4 3 12 217 இங்க 2604. 217 ஏழாவது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 3 21 1 7 மேல 2604 ஏழாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சோம்னா 3 21 50 7 49 2 14.
இப்போ 31 பகாயன், அதனால 31வது வயப்பாட்டுக்கு தான் அடிக்கணும். ஒரு 31 இங்க அடிச்சோம்னா ஒரு 31 மீதி 6 62 2 31 62. சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? a சமம் 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 4வது வினா பாருங்க. பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க. 9 கூட்டல் 3 கூட்டல் 1 கூட்டல் எக்ஸெட்ரா. கணக்குல பாருங்க, a சமம் 9. R வேணும்னா இரண்டாவது உறுப்பு 3 முதல் உறுப்பு 9ஆல நாம வகுத்துக்குவோம். வகுத்தோம்னா ஒரு 3 3 3 9 R சமம் 1/3. 1ஐ விட சிறிய எண் இல்லையா? நமக்கு தெரியும் முடிவுறா தொடர்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா S infinity சமம் a/1 - R. a என்ன நம்ம கணக்குல 9. 1 - R என்ன 1/3 சமம் 9/1ல 1/3 நாம கழிச்சோம்னா நமக்கு 2/3 கிடைக்கும். 3ஐ இங்க கொண்டு பெருக்கிக்கங்க. 3 3 - 1 2 2/3. ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னமால வகுக்கும் போது தலைகீழா போட்டு பெருக்கிக்கணும். 2 9 27 வகுத்தல் 2. இரண்டாவது வினா பாருங்க. இரண்டாவது வினால a என்ன 21, R என்ன 14/21. 7வது வயப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 2 7 14 3 7 21 2/3. இப்ப நாம முடிவுறா தொடர்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். S infinity சமம் a/1 - R. a என்ன நமக்கு 21 1 - R. R என்ன 2/3 சமம் 21/1ல 2/3 கழிச்சோம்னா நமக்கு 1/3 கிடைக்கும். எப்படின்னா 3 கொண்டு பெருக்கிக்குங்க. 3 - 2 1 1/3. ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் போது தலைகீழா போட்டு பெருக்கிக்கணும் இல்லையா? பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 63 கீழ் 1ன்னு வரும். கீழே இருக்க 1 நம்ம விட்டுருவோம். 63 கிடையா கிடைக்கும். 5வது வினா. ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8. என்ன கொடுத்திருக்காங்க? a சமம் 8. முடிவுறா உறுப்புகள் வரை அந்த தொடரை கூட்டுறாங்க. கூட்டும்போது கூடுதல் என்ன கிடைக்குது? S infinity சமம் 32/3ன்னு கிடைக்குது. கேள்வி என்ன? அதன் பொது விகிதம் R என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. S infinity எவ்வளவு? 32/3. S infinityக்கு என்ன ஃபார்முலா? a/1 - R. S infinity இருக்கிற இடத்துல 32/3 போட்டுக்குங்க. ஈக்குவல் டு a. a என்ன 8/1 - R. R தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படி வச்சுக்குவோம். இப்ப என்ன செய்யணும்? இந்த 1 - R மேல கொண்டு போயிட்டு 32/3 கீழே கொண்டு வருவோம். 1 - R சமம் 8/32/3. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் போது கீழே இருக்க பின்னத்தை மேல கொண்டு போய் தலைகீழா போட்டு பெருக்கிக்கணும். 3/32. 1 8 4 8 32. இங்க என்ன இருக்கு? 1 - R. R அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க 3/4 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. R சமம் 1 - 3/4. அதாவது 1ல இருந்து 3/4 கழிக்கிறீங்க. கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும் விடையா. R சமம் 1/4. 6வது வினா. பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. முதல் வினா பாருங்க. 0.4 plus 0.44 plus 0.444 plus எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல 4 4 4 இருக்கிறதுனால 4 வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம்னா இது 0.1, அடுத்து 0.11, அடுத்து 0.111 plus எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இப்ப நாம இத 9ஆல பெருக்கி 9ஆல வகுப்போம். வகுத்த 9 வெளியே இருக்கும். பெருக்கின 9 0.9 கூட்டல் 0.99 கூட்டல் 0.999 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரைக்கும் நாம இத செய்வோம். இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த 0.9ங்கிறது 1ல இருந்து 0.1 கழிக்கிறதுக்கு சமம். பாருங்க, 1ல இருந்து 0.1 கழிச்சோம்னா இது 1.0. 10ல 1 போனா 9 இல்லையா? 0.9. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 0.9 1 மைனஸ் 0.1ன்னு எழுதிக்க போறேன். அதே மாதிரி 0.99
1 மைனஸ் 0.01ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 0.999 1 மைனஸ் 0.001ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா. இதையே நம்ம எத்தனை வரை செய்வோம்? n உறுப்புகள் வரையும் செய்வோம். ஈக்குவல் டு 4/9. இந்த 1 1 1 எல்லாம் தனியா எடுத்து கூட்டினோம்னா நமக்கு n கிடைக்கும். மைனஸ் உள்ள என்ன இருக்கும்? 0.1 0.01 0.001 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு இருக்கும். அப்ப சமம் 4/9 அப்படியே இருக்கட்டும். முன்னாடி இருக்க n அப்படியே இருக்கட்டும். இதை நாம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0.1னா 1/10 0.01னா 1/100 0.001னா 1/1000 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இப்ப நம்ம ஃபார்முலா போட போறோம். இதுல இது பெருக்கு தொடர் வரிசை. இதோட முதல் உறுப்பு a என்ன அப்படின்னா 1/10. r என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10 1/10ஆல பெருக்கினாதான் 1/100 கிடைக்கும். ஆறும் 1/10 தான் லெஸ் தென் 1. பாருங்க 4/9 அப்படியே இருக்கட்டும். இன்டு n மைனஸ் ஏங்கிறது என்ன? 1/10 இன்று 1 மைனஸ் 1/10 அதன் அடுக்குல n பை 1 மைனஸ் 1/10 க்ளோஸ் பண்ணிக்கலாம். சுருக்குவோம் இத 4/9 இன்ட்டு n மைனஸ் இங்க கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 கொண்டு இங்க பெருக்கிட்டு இங்க 1 கழிச்சிருவீங்க இல்லையா? 9/10 9/10ங்கிறது கீழே இருக்க பின்னம். அதை மேல கொண்டு போய் தலைகீழ போட்டு பெருக்கிக்குவோம். மேல 1/10 இருக்கு. இது மேல போகும்போது 10/9 அப்படின்னு வரும். இன்று 1 மைனஸ் 1/10 அடுக்குல n ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு n மைனஸ் இந்த 10 இந்த 10ஓட கேன்சல் ஆயிரும். 1/9 இன்று 1 மைனஸ் 1/10 அடுக்குல n. இதை இன்னும் நாம 4/9 உள்ள கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். 4/9 n மைனஸ் 1 இன்று 4 4 9 இன்று 9 81 இன்று 1 மைனஸ் 1/10 அடுக்குல n. ஆறாவதுல ரெண்டாவது வினா பார்க்கலாம். ரெண்டாவது வினா என்ன? 3 பிளஸ் 33 பிளஸ் 333 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. 3 3 3ன்னு இருக்கிறதுனால நம்ம 3 வெளியே எடுத்துக்குவோம். 1 பிளஸ் 11 பிளஸ் 111 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இப்ப நம்ம என்ன செய்வோம்? 9ஆல பெருக்கி 9ஆல வகுப்போம் இல்லையா? வகுக்கிற 9 வெளியே இருக்கட்டும். பெருக்கிற 9 9 கூட்டல் 99 கூட்டல் 999 கூட்டல் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. வெளியே அடிச்சுக்கலாம். 1 3 3 9 இல்லையா? 1/3 வெளியே இருக்கும். 9 எப்படி எழுதிக்குவோம்? நாம 10 கழித்தல் 1. 99 எப்படி எழுதிக்குவோம்? 100 கழித்தல் 1. 999 1000 கழித்தல் 1 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. சமம் 1/3 இன்று 10 பிளஸ் 100 பிளஸ் 1000 பிளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை மைனஸ் இது 1 2 3 இதே மாதிரி எத்தனை இருக்கும்? n இருக்கும். அதை நாம கழிச்சுக்கணும். இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதுல a சமம் 10 r எப்படி கிடைக்கும்? 10 10ஆல பெருக்கினாதான் ரெண்டாவது உறுப்பு இல்லையா? 6 அப்படின்னா r கிரேட்டர் தென் 1 இல்லையா? சமம் 1/3 இன்று a 10 இன்று r பவர் n அப்படின்னா 10 அடுக்கு n மைனஸ் 1 பை 10 மைனஸ் 1 மைனஸ் n. 10ல 1 கழிச்சா என்ன வரும்? 9 வரும் இல்லையா? இப்ப 1/3 கொண்டு உள்ள பெருக்க போறோம். 1 பெருக்கல் 10 10 பை 3 பெருக்கல் 9 9 27 இன்று 10 அடுக்கு n மைனஸ் 1 மைனஸ் 1/3 கொண்டு இங்க பெருக்குனீங்கன்னா 1 பெருக்கல் n n பை 3.
7வது வினா பாருங்க. 3 கூட்டல் 6 கூட்டல் 12 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 1536 என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க. பாருங்க, a சமம் 3, r சமம் 3 2ஆல பெருக்குனா 6 இல்லையா? r சமம் 2. என்ன கேட்டிருக்காங்க? பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க. பெருக்கு தொடரின் கூடுதலுக்கான ஃபார்முலா Sn சமம் r 1ஐ விட பெரியது இல்லையா? அதனால என்ன ஃபார்முலா? a இன்று r இன் அடுக்கு n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. அப்படின்னா இதுல n தெரியுமா நமக்கு? தெரியாது இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது எண்ணாவது உறுப்பு Tn சமம் பெருக்கு தொடரின் எண்ணாவது உறுப்பு a r பவர் n மைனஸ் 1 சமம் 1536. a தெரியும் நமக்கு 3 பெருக்கல் 6 இன் அடுக்கு n மைனஸ் 1 சமம் 1536. 6 இன் அடுக்கு n மைனஸ் 1 சமம் 1536 பை 3. 1 3 3 I 3 15 1 3 3 2 3 6 512 நாம காரணிப்படுத்துவோம். 2 2 2 4 மிச்சம் 1 10 I 2 10 6 2 12 திருப்பி 2 1 2 2 2 2 4 8 2 6 திருப்பி 2 6 2 12 4 2 8 2 போடுங்க 32 2 16 2 8 2 4 2 2 எத்தனை 2 இருக்கு பாருங்க? 9 2 இருக்கு இல்லையா? 6 இன் அடுக்கு n மைனஸ் 1 சமம் 2 இன் அடுக்கு 9. அதாவது n மைனஸ் 1 சமம் 9. அப்ப n என்னவா இருந்திருக்கும்? 10 இருந்திருக்கும் இல்லையா? நாம n கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப மறுபடியும் Sn ஃபார்முலால போடுவோம். Sn S10 சமம் a இன்று a என்ன 3 இன்று r பவர் n. r என்ன 2 2 இன் அடுக்கு 10 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. 3 பெருக்கல் 2 இன் அடுக்கு 10. நாம இப்பதான் பார்த்தோம் 2 இன் அடுக்கு 9 என்ன அப்படின்னு பாருங்க. பாருங்க 2 இன் அடுக்கு 9 என்ன அப்படின்னா 512. இப்ப 2 இன் அடுக்கு 10 வேணும்னா என்ன செய்யணும்? அத இன்னொரு 2ஆல பெருக்கணும் இல்லையா? 512 இன்னொரு 2ஆல பெருக்குங்க. 2 2 4 1 2 2 I 2 10 1024 மைனஸ் 1 கீழே 2 மைனஸ் 1 1 சமம் 3 பெருக்கல் 1024ல 1 கழிச்சிங்கன்னா 1023 பெருக்கலாம். 3 9 3 2 6 0 1 3 3 3069. 8வது வினா பாருங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூ. 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க. குமார் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் 4 பேருக்கு கடிதம் எழுதுறாரு இல்லையா? ஒரு கடிதத்துக்கு ஆகிற செலவு 2 ரூபாய். அப்ப 4 பேருக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு? 8 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. சரிங்களா? அடுத்து அவர் 4 பேருக்கு அனுப்புனாரு இல்லையா? அந்த 4 பேரும் இன்னும் 4 பேருக்கு அனுப்புவாங்க. ஒரு கடிதத்தோட விலை 2 ரூபாய். அடுத்து பாருங்க, இவங்க இந்த 16 பேரும் இன்னும் 4 பேருக்கு கடிதம் எழுதுவாங்க. ஒரு கடிதத்தோட விலை 2 ரூபாய். இது மாதிரி இந்த தொடர் போய்கிட்டே இருக்கும். மொத்த செலவு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பெருக்கு தொடர் என்னன்னு பாருங்க. 8 கூட்டல் 16 பெருக்கல் 2 32 கூட்டல் 64 பெருக்கல் 2 128 கூட்டல் எக்ஸெட்ரா. இதுதான் பெருக்கு தொடர் வரிசை. 8 நிலைகள் வரை அப்படின்னா 8 உறுப்புகள் வரை கூட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த கூட்டுத்தொடர் இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு a சமம் 8, r சமம் இதை எதால பெருக்கி இருக்கு? 4ஆல. இதை 4ஆல பெருக்கி இருக்கு இல்லையா? r சமம் 4, n சமம் 8. r 1ஐ விட பெரியது. அதனால Sn சமம் a இன்று r இன் அடுக்கு n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. அப்ளை பண்ணுவோம். a என்ன 8 இன்று r என்ன 4 இன் அடுக்கு 8 மைனஸ் 1 பை 4 மைனஸ்
1 சமம் 8 பெருக்கல் 4 அடுக்கு 8. 4 8 முறை போட்டு நாம பெருக்கிறோம். 4 8 முறை போட்டு பெருக்கிறோம். அப்படின்னா 4 பெருக்கல் 4 பெருக்கல் முதல்ல 4 முறை போட்டு பெருக்குவோம். 4 16 16 என்று 4 64 64 என்று 4 256. இதே 256 இன்னொரு 256ஆல நீங்க பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 65,536 கிடைக்கும். அதுல ஒண்ண கழிச்சிருங்க. 65,535 by 3. மூன்றாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 1 3 3 2 3 6 1 3 3 8 3 24 மீதி 1 13 4 3 12 5 3 15 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 8 40 0 மீதி 4 4 8 32 4 36 மிச்சம் 3 8 8 64 3 67 மிச்சம் 6 4 8 8 8 6 14க்கு 4 மிச்சம் 1 2 8 16 1 17 1,74,760 ரூபாய் செலவாயிருக்கும். 9வது வினா பாருங்க. 0.123 மேல பார் என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க. நாம இந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் சமம் 0.123 மேல போட்டிருக்க பாருக்கு என்ன அர்த்தம்? 1 2 3 திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம். இதை நாம இப்ப பிரிச்சுக்க போறோம். எப்படின்னா 0.123 கூட்டல் 0.000123 கூட்டல் 0.00000123 இப்படியே போய்கிட்டே இருக்கும் முடிவிலி உறுப்புகள் வரைக்கும். சரியா? இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதுல ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 123 by 1000. இதை எப்படி எழுதிக்கலாம்? 123 by 10 லட்சம் பிளஸ் இதே மாதிரி இதை எழுதும்போது 123 by 1 போட்டு எத்தனை 0 போடுவோம்? 9 0 போடுவோம் இல்லையா? இது மாதிரி இது போயிட்டே இருக்கும் பிளஸ் எக்ஸெட்ரா. சோ இதுல ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 123 by 1000. ஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by 1000. ஒவ்வொன்றையும் நம்ம 1 by 1000ஆல பெருக்கியிருக்கோம். அப்படின்னா இது 1ஐ விட சிறிய எண் இல்லையா? இதுக்கு நாம கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிப்போம். ஃபார்முலா a by 1 minus r போட்டீங்கன்னா a என்ன 123 by 1000 வகுத்தல் 1 minus r 1 minus 1 by 1000 கழிப்போம். இத கழிக்கும் போது 1000 இங்க போயிருமா? 1000ல 1 கழிச்சிங்கன்னா கீழே என்ன வரும்? 999 by 1000 மேல 123 by 1000. இதுல இந்த 1000த்தை இந்த 1000ஆல அடிச்சுக்குங்க. அப்ப என்ன இருக்கும்? 123 மேல இருக்கும். கீழே 999 இருக்கும். மூன்றாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 4 3 12 1 3 3 இங்க 3 9 3 9 3 9. சோ நமக்கு என்ன கிடைக்குது? 41 by 333 விடையா கிடைக்குது. 10வது வினா பாருங்க. SN கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு x minus y into SN சமம் x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம முதல்ல SN எடுத்து எழுதிக்கலாம். SN சமம் முதல்ல x plus y அடுத்து x square plus xy plus y square அடுத்து பாருங்க x cube plus x square y plus xy square plus y cube இப்படியே எது வரைக்கும் போகுது? n உறுப்புகள் வரைக்கும் கூட்டுறாங்க. நாம இங்க x minus y into SN இல்லையா? x into SN கண்டுபிடிப்போம். SN x ஆல பெருக்கிறோம். இப்ப இங்க பெருக்குனீங்கன்னா x into x x square plus xy இங்க பெருக்குங்க. ஒவ்வொரு உறுப்பையும் x ஆல பெருக்கிறோம். இங்க x cube plus இங்க பெருக்கும்போது
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இங்க பெருக்கும்போது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்க எக்ஸ் கொண்டு பெருக்குங்க எக்ஸ் அடுக்கு 4 கூட்டல் எக்ஸ் அடுக்கு 3 ஒய் கூட்டல் எக்ஸ் அடுக்கு 2 ஒய் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரான்னு போகும். இப்ப நாம எஸ்என்னை ஒய்யால பெருக்குவோம். ஒய் இன்ட்டு எஸ்என் கண்டுபிடிப்போம். ஒய்யால பெருக்குனா என்ன வரும்? எக்ஸ் ஒய்யால பெருக்குனீங்கன்னா எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்யால பெருக்கும்போது ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்க பெருக்குங்க அங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ஒய்யால பெருக்கிறோம். ஒய் ஸ்கொயரை ஒய்யால பெருக்கும்போது அது ஒய் கியூப் கூட்டல் எக்ஸ் கியூபை ஒய்யால பெருக்குனீங்கன்னா எக்ஸ் கியூப் ஒய் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யால பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒய்யால பெருக்கும்போது எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் எக்ஸெட்ரான்னு போகும். கழிக்க போறோம். கழிச்சோம்னா இடது பக்கம் என்ன இருக்கும்? எக்ஸ் எஸ்என் மைனஸ் ஒய் எஸ்என்னு இருக்கும். இந்த பக்கமும் நம்ம கழிக்கிறோம். கழிக்கும் போது ஒரே மாதிரியான உறுப்புகள்லாம் கழிஞ்சு போயிடும் இல்லையா? பாருங்க எக்ஸ் ஒய்யோட கழிஞ்சிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட கழிஞ்சிடும். எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட கழிஞ்சு போயிடும். எக்ஸ் கியூப் ஒய்ஏ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கியூப் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் போனது போக மிச்சம் இருக்கு பாருங்க. மேல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸெட்ரா. அடுத்து கீழே இருக்கிறது கழித்தல் இல்லையா? கழிச்சோம். கழித்தல் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கும். இதுல இந்த டேர்ம்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 1 கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா மைனஸ் இங்க ஒய் ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரான்னு இருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இடது பக்கம் வாங்க. எஸ்என் பொதுவா வெளியே எடுத்துக்குங்க. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் சமம். இது பாருங்க, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் வெளியே இருக்கு. இது ஏ சமம் 1 ஆர் சமம் எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அதனால நம்ம என்ன செய்வோம்? எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். எஸ்என் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஏ இன்ட்டு ஆர் பவர் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் இங்க அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் வெளியே வச்சுக்கோங்க. A1 இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1 சிம்பிளிஃபை பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த பக்கம் நமக்கு தேவையானது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் தான் சமம். இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு உள்ள பெருக்கிக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொண்டு பெருக்குங்க. 1 ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. இதுதான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே.